தன்னுடைய இறைவனை மறந்து, இறைவன் தனக்கு விதித்திருக்கிற கடமைகளை துறந்து வியாபாரம், பணம், பொருளாதாரம், பதவி இப்படியாக உலகத்தில் மூழ்கி திளைக்கிறான் என்றால் இவன் பேராசைப்படுகிறான். எது அவசியமோ அதை விட்டொழித்து விட்டு தன்னுடைய ஆசையின் பக்கம் செல்கிறானே, இந்த முறையைத்தான் நம்ம பேராசை என்று சொல்கிறோம். இவனுடைய கடமைகளை, மனைவி மக்களை எல்லாம் விட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை மறந்து பொருளாதாரம், பேரு, புகழ், பதவி என்று ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பேராசையை இஸ்லாம் எந்த அளவிற்கு கண்டிக்கிறது? திருமறையினுடைய பல வசனங்கள் சொல்கிறது, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். ஒரு மனிதன் செல்வத்தை திரட்டுவது அவனை திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை அவன் வந்தடைகிற வரை தன்னுடைய கடமைகளை எல்லாம் மறந்து விடுகிறான், கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் மறந்து விடுகிறான். செல்வம், இந்த உலகம் என்பதுதான் அவனுடைய இலக்காக இருக்கிறது, அது அவனை திசை திருப்பி விட்டது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே.